அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தலைமையில் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் சென்னையில் மாபெரும் பேரணியில் நடத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்கிறதோ இல்லையோ மணமகிழ் மன்றம் இருக்கின்ற கொண்டு இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடை திறந்தால் கூட அவள் திறப்பதற்கு எந்த வருமானம் கிடையாது. ஆனால் எஃப்ஐ2 திறந்தால் என்ன வருமானம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த டாஸ்மார்க்கை குறைக்கிறோம் என்ற பெயரிலே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் ஊருக்கு 10 கடை திறந்து விட்டார்கள். சட்டமன்றத்திலே கூட நாங்கள் கேட்டபோது அதற்கு சரியான பதில் சொல்லாமல் இந்த அரசு மறுப்பை விட்டது. இந்த அரசு டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்திலே 5 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே வருடம் 50,000 கோடி டாஸ்மாக் ஊழியர்களால் இன்று அரசுக்கு வருவாய் வருகின்றது. அவ்வளவு சம்பாதித்துக் கொடுக்கின்ற அந்த ஊழியருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு செவிசாய்க்க மறுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் பாட்டிலை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற கடையே சிறிய கடை. அந்த கடையிலே ஏற்கனவே என்ன வாடகை கொடுக்கின்றாரோ அதெல்லாம் அந்த கடையில் இருக்கின்றவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதில் இருக்கின்ற கடையில அந்த காலி பாட்டிலை போட்டு அவர்கள் எப்பொழுது எடுத்துச் செல்கின்றார்களோ அப்பொழுது வரைக்கும் அந்த பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகின்றது. அந்த வியாபாரத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் ஊழியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றார்கள். நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் நீங்கள் அதற்காக ஒரு தனியாக ஒரு குடோனை ஏற்பாடு செய்ய வேண்டும். எப்படி எஃப்ஐ2 இத்தனை கடை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதை போல ஏன் இந்த குடோன் வைப்பதற்கு உங்களுக்கு முடியவில்லை? தொழிலாளர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் அது நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எஃப்ஐ2 என்பதற்கு வரமுறையே இல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது தொழிலாளர்களுடைய உயிரை பயணம் வைத்து செய்கின்ற இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு அவர்கள் அந்த கடையில் இருக்கின்ற போது சுகாதார கேடு ஏற்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கேள்வி ஏற்பட்டால் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். ஏன் ஒரு குடோன் ஏற்பாடு செய்வதற்கு என்ன கஷ்டம் இந்த அரசுக்கு? அதற்கு ஒரு வாடகை கொடுத்து ஒரு குடோனை வைத்துக் கொண்டால், தூரமாக வைத்துக் கொண்டால், மக்களுக்கு பாதிப்புள்ளாக அந்த பாட்டை நிறுவப்படுகின்ற வகையில வைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை பற்றி எல்லாம் அரசு கவலைப்படும். நீதிமன்றம் சொல்லிவிட்டது, எப்படியோ நீங்கள் கெக்காடு எடுத்துவாங்க, அந்த கடையிலே வாங்கி வைங்கள் என்று சொல்லி தொழிலாளர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அரசு இன்னும் 2 மாதங்கள் தான் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். ஆக ஒருபுறம் 10 ரூபாய் என்று ஒரு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பாட்டிலை வாங்க வேண்டும் என்று ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிலாளர்கள் தான் எத்தனை கஷ்டத்தை ஏற்றுக் கொள்வார்கள்? அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது. அவர்களுக்கும் எத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்த அரசை சமாளித்துக் கொண்டு இந்த 5 ஆண்டு காலமாக அந்த தொழிலாளர்கள் வேலை புரிந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் அண்ணா தொழிற்சங்கம் என்று சொன்னால் பழிவாங்கும் நடவடிக்கைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். திமுக காரன் என்ன தவறு செய்தாலும் ஒரு 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் வாங்கினாலும் சரி, 20 ரூபாய் வாங்கினாலும் சரி, அவங்க நடவடிக்கை கிடையாது. ஆனால் நமது ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டால் உடனடியாக சஸ்பெண்ட், உடனடியாக டிஸ்மிஸ் என்று சொல்லி பழிவாங்குகிறார்கள். இந்த 37,000 பேருடைய வாழ்க்கை அம்மா அவர்கள் கொடுத்த வாழ்க்கை, அந்த தொழிலாளர்களுடைய வயிறு எரிகின்ற வழியில் அரசு நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வயிற்று எரிச்சல் எல்லாம் 2 மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வருவார். இது தொழிற்சங்கம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே யார் நிலைமைதான். பெண்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தமிழ் வர வேண்டும் என்றுதான் மூளை முழுக்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் எத்தனை விளம்பரங்களை செய்தாலும் சரி, எத்தனை டிவி பத்திரிகையில அவர்கள் அவருடைய செய்திகளை வருவதாக மட்டும் பார்த்துக் கொண்டாலும் சரி, ஆனால் மக்கள் மனதிலே நன்றாக புரிந்துவிட்டது, இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு செல்லும், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது ஆட்சிக்கு வருவார் என்றுதான் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்னும் 2 மாத காலத்திலே பூர்த்தியாக இருக்கின்றது. அவர்கள் வந்தவுடன், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கோரிக்கையாக இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற வகையிலே இந்த அரசு செயல்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆக இங்கே தொழிலாளர்கள் போராட்டம் என்று சொன்னவுடன் தமிழகம் முழுவதும் இருந்து
அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். திமுக அரசால் நாங்கள் படுகின்ற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆகையால் நாங்கள் நேரடியாக வருகிறோம் என்று சொல்லி இன்று மாநில முதல்வர் வந்து இத்தனை தொழிலாளர்கள் வந்திருக்கின்றார் என்று சொன்னால், இத்தனை தொழிலாளர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு இந்த திமுக அரசு ஆளாயிருக்கிறது என்று சொன்னால் இந்த வயிற்றெரிச்சல் சும்மா விடாது. அதுதான் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக்க போகிறது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மற்ற தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். 5 லட்சம் கோடி 5 ஆண்டு காலத்திலே கடனை வாங்கியிருக்கின்றார். ஆனால் ஏதாவது ஒரு உருப்படியான திட்டத்தை செய்திருக்கின்றார்களா என்பதை சிந்தித்து அண்ணன் அவர்கள் வந்தால்தான் அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கும். மக்களுடைய கஷ்டங்களை புரிந்தவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார். 4 ஆண்டு காலம் எப்படி சிறப்பான ஆட்சி. கொரோனா காலத்தில் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக அண்ணன் எடப்பாடியார் வழிநடத்தினார். அதே போல மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் ஒரு முறை நாம் தவறு செய்துவிட்டோம். 21ஆம் ஆண்டு இனிமேல் திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்ற நிலைமையை அண்ணன் எடப்பாடியார் உருவாக்கி காட்டுவார். அந்த 15-20 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைத்து அந்தந்த தொகுதியிலே யாரை அண்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய ஆட்சி வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் கமலக்கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அதேபோல மாநிலம் முழுவதும் வந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முன்னாள் அமைச்சரும் வருங்கால அமைச்சருமான அண்ணன் அவர்கள் நமக்கு இருக்கிற கட்டளையை நிச்சயமாக நிறைவேற்றும் வகையில்